பலி, உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்பொருவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். சங்கமித்து கோடி வாருங்களே, ஆனந்தமாய் அன்பொருவாய் இறைவன் திருமுன் கோடிடுவோம். பலி, உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி, உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பேரன்போடு வாழ நல் வாழ்வை தந்திட்ட தனிப்பெரும் கருணைமிகு எல்லாம் வல்ல இறைவனின் சந்நிதியில் ஒன்று கூடியுள்ள இறை சமூகமே, இவ்வினிய நாளில் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் குடியேற்றத்தில் பங்கு பெற்று இறையாசிர் பெற ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆண்டவனின் படைப்பு அனைத்தும் தமக்கென பிறப்பதும் இல்லை, தமக்கென வாழ்வதும் இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை பிற உயிர்களை நேசிக்கவும் பிற உயிர்கள் நல பெறவே ஓய்வின்றி உழைக்கின்றன. புனித அந்தோணியாரும் தன் வாழ்நாள் முழுவதும் இத்தகைய மேன்மை மிகு குணத்துடன் வாழ்ந்து நற்செய்தி அறிவிப்பதையே தமது முதல் கடமையாக கொண்டு எல்லா மக்களுக்கும் நற்செய்தி ஆற்றி தன் பேச்சு திறமையால் பிற மனங்களை கொள்ளை கொண்டு ஏழை எளிய மக்களையும் தேவையில் இருப்பவரையும் ஒடுக்கப்பட்டோர் மற்றும் தாழ்நிலையில் உள்ள ஒவ்வொருவரையும் நாடிச் சென்று அவர்களின் நலனில் அக்கறை காட்டி அவர்களுக்கு உதவி செய்வதில் கண்ணும் கருத்துமாக விளங்கினார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பம் உரியர் பிறர்க்கு என்ற குரலுக்கு ஏற்ப இறையன்பு மற்றும் பிறர் அன்பை தன்னிலே தாராளமாய் கொண்டு புண்ணியத்தில் நிலைந்து புதுமைகள் பல புரிந்தி கோடி அற்புதர் என்ற புனைப்பெயர் பெற்று தன்னை தேடி வரும் எல்லா இனத்தவருக்கும் இணையெல்லா இறையருளை பெற்று தரும் புனித அந்தோணியாரின் புதுமைகளும் புண்ணியங்களும் நமது வாழ்விலும் பிரதிபலித்திட இறையருள் வேண்டி மன்றாடியவர்களாய் இணைவோம். இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணி பவுலாத் ஜெயக்குமார் மாதா தொலைக்காட்சி மற்றும் நமது பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக் இவர்களோடு இணைந்து மன்றாடுவோம். மேலும் இத்தெய்வீக திருப்பலியில் அந்தோணியாரின் வழியில் சீடத்துவ வாழ்வில் இணைந்து பெறுவோம், இறையன்பை பகிர்வோம். வாழ்வினுகிற தலைப்பிலே அருட்பணி பவுலா ஜெயக்குமார் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற பக்த சபைகள் மற்றும் இயக்கங்களுக்காக இத்திருப்பலியை சிறப்பாக ஜெபித்து மன்றாடுவோம். மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கோடியற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, ஒரு ஆலயத்தினுடைய கொடி ஏற்றப்படுகிற பொழுது நாம் ஒப்பு கொடுக்கிற விண்ணப்பங்கள் கடவுளால் கேட்கப்படுகிறது. இது நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கை. எனவே நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். திருப்பலியில் தகுதியான உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு நம்முடைய தவறுகளை, குற்றம் குறைகளை எண்ணுவோம். மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானவர் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குறைகள் குற்றங்களை மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வு வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவரே, செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் மரப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்களது புனித அந்தோணியாரை உமது திரு அவைக்கு மறைவல்லுனராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்டப்பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாகவும் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். அனைவரும் இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே, நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நம்மீது அன்பு பாராட்டி நம்மோடு உறவாடுவார் நம் அன்பு இறைவன். அவர் நம்மோடு இருக்கும்போது எக்குறையும் நம்மை அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நாம் இயேசுவின் அன்பை பெற தூய்மை, அறிவு, பொறுமை, வெளிவேடமற்ற அன்பு போன்றவற்றை கொண்டு உண்மையே பேசி வாழ வேண்டும். யார் நம்மை தூற்றினாலும் இகழ்ந்தாலும் இறைவனின் உண்மை பணியாளராய் இறைவன் மீது அன்பு கொண்டு அவரது கட்டளைகளை கடைப்பிடித்து இறைவனின் வழி வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. வாசகங்களுக்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம். முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை வசனங்கள் 1-5 முடிய. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, செபா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் அரசே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நீரோடை ஆர்வமாய் நாடுதல் ஓ இறைவா, என் நெஞ்சம் உம்மையே நாடிடுதே.
கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உம்மையே நாடிடுதே. அடைக்கலம் குருவிக்கு வீடும் கிடைக்கும், தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைக்கும். அடைக்கலம் குருவிக்கு வீடும் கிடைத்தது, தகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவா என்னரசே, ஆனால் இறைவா என்னரசே, எனக்கோ உம்மிடம் தஞ்சம் கிடைத்தது, எனக்கோ உம்மிடம் தஞ்சம் கிடைத்துள்ளது. மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உம்மையை நாடிடுதே. வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும், ஏகும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். வறண்ட பாறைக்கு நீரும் கிடைக்கும், ஏகும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும். ஆனால் இறைவா என் உயிரே, ஆனால் இறைவா என்னுயிரே, நீ இன்றி எனக்கு வாழ்வெங்கு கிடைக்கும், நீ இன்றி எனக்கு வாழ்வு எங்கு கிடைக்கும். மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உம்மையே நாடிடுதே. கலைமான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போ இறைவா என் நெஞ்சம் உம்மையே நாடிடுதே. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-10 முடிய. நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றில் மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண்விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கி உள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழலும் இகழ்வார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர்.
செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகின்றோம். எதுவும் இல்லாதவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 சொற்றொடர்கள் 23 முதல் 27 முடிய. அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பின தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மருத்துவமனைகளில் பிரியமானவர்களை சேர்த்துவிட்டு அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது, ஏன் இன்னொருவர் என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வேணாலும் வித்துக்கு பணம் தரேன், எப்படியாவது இவரை காப்பாற்றி விடுங்கள் என்று கத்தி கதற வேண்டும்? ஏதோ பெற்றெடுத்தோம் என்பதற்காக தன்னுடைய மகனோ மகளோ நல்லா படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு பள்ளியிலோ இடம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் ஒவ்வொரு அலுவலமாக ஏறி ஏறி இறங்கி கெஞ்சி கதறி அந்த மகனுக்காக மகளுக்காக அவர்கள் இடம் கேட்க வேண்டும்? யாரோ ஒருவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, ஒருவேளை ஏராளமான திருத்தலங்களுக்கு இல்லை, இங்கே நம்மிலே பலர் புனித அந்தோணியார் வழியாக எப்படியாவது அந்த பிரச்சனை, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இடையூறு நீங்க வேண்டும் என்று சொல்லி ஏன் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க வேண்டும்? இறை இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சில நேரங்களில் அழுகிறோம், சில நேரங்களில் கஷ்டப்படுகிறோம். எப்படியாவது இது நடந்து விடாதா, இது கிடைத்து விடாதா, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடாதா
ஏதாவது உதவி செய்து அவரை முன்னேற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு ஏக்கம் ஏன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்? ஏன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்? நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் மிக அற்புதமான ஒரு தலைப்பினை நமக்கு இன்றைய தினம் வழங்கி இருக்கிறார். புனித அந்தோணியாரின் வழியில் சீடத்துவம். சீடத்துவம், இந்த சீடத்துவம் அப்படின்னா என்ன? எல்லா ஆலயங்களிலும், ஏன் திருத்தலங்களிலும், அன்பான பக்தர்களே, உங்களுக்கு மெழுகுதிரி இங்கு கிடைக்கும், பக்தர்களின் கவனத்திற்கு, பக்தர்களின் பாதுகாப்பிற்கு என்று வழங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு தந்தை இன்னும் அடுத்த நிலையிலே சீடத்துவம், சீடனாக ஒரு அழைப்பினை கொடுக்கிறார். இன்று நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட அந்த முதல் வாசகத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எசாயா இறைவாக்கினர் ஒரு அழைப்பினை தருகிறார். அந்த அழைப்பு எந்த அழைப்பு? எல்லோரும் ஒருவேளை திருத்தலங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, பக்தர்களே, அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அழைப்பா? இல்லை நம்முடைய பங்கு தந்தை அழைக்கிறாரே, சீடர்களே, இந்த அழைப்பா? இதைதான் இன்னைக்கு நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பதற்கு புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதிலே எவ்வளவு துன்பப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு இன்னலுறுகிறோம் என்பதையெல்லாம் பவுல் அங்கே சொல்லிக்கொண்டே போகிறார். ஒருவேளை இங்க இருக்கிற நம்மிலும் பலர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான். நான் என்ன பண்ணேன்? என் மனைவியை திருமணம் செய்து கொண்டேன், அன்னையிலிருந்து இன்ன வரல எனக்கு கஷ்டம்தான். என்னுடைய மகனை, என்னுடைய மகளை பெற்றெடுத்தேன், அந்த குழந்தைய என்னைக்கு பிறந்ததோ தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, அவர்களை பள்ளியில் சேர்த்தேன், அதுக்கப்புறம் கல்லூரியில் சேர்த்தேன், நிம்மதி இல்லை, எவ்வளவோ பிரச்சனை, திருமணம் செய்து கொடுத்தேன், அங்கும் நிறைய பிரச்சனை, இன்ன வரலையும் என்னுடைய வாழ்க்கை இப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த 2வது வாசகத்தில் சொல்லப்பட்ட பவுலினுடைய வாழ்க்கைக்கு இணையாக நம்முடைய வாழ்க்கையும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த ஒரு அற்புதமான மலை கோவிலில் அந்தோணியாருடைய பெயரால் திருக்கொடியை ஏற்றி நீங்களும் நானும் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சாதாரண மனிதனால் தனக்கு துரோகம் செய்த ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள, அன்பு செய்ய எப்படி முடிகிறது? இதே ஒரு வாழ்க்கையை, ஒரு வாழ்வியலை நம்முடைய இந்த கடவுள் நம்பிக்கை வாழ்க்கையில் நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். ஒருவேளை நம்மில் எத்தனை பேர், என்ன ஃபாதர் கோயில், நான்லாம் கோயிலில் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, நான்லாம் எவ்வளவு பக்தியாக இருந்தேன் தெரியுமா, அந்த கடவுள் என்னை கண்டுக்கவே இல்லை ஃபாதர், அதனால தான் இன்னைக்கு தூக்கி போட்டு நான் இப்படி வந்துட்டேன். ஃபாதர், நானும் அந்த ஆர்சி கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன், பூச உதவியெல்லாம் கூட செஞ்சேன், ஆனால் சரியில்லை ஃபாதர், அங்கே எதுவுமே சரியில்லை. இப்பொழுது நான் பைபிளை கையில் எடுத்துட்டேன், நானும் இறை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சபைகளுக்கு ஓடி போய் ஏதோ சத்தமாக பேசி கொண்டிருக்கிற எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். இதையெல்லாம் மையமாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு நம்முடைய தந்தை கொடுத்திருக்கிற அந்த சிந்தனையை இன்னும் ஆழமாக பார்க்கிற பொழுது, பக்த நிலை, நான் பக்தியாக இருக்கிற பொழுது எப்படி இருக்கும், அது எந்த ஒரு நிலை அப்படின்னா, ஒரு இளைஞனும் இளம்பெண்ணும் சந்திக்கிற பொழுது, உன்னை பார்த்தனா போதும் அப்படிம்பாங்க, நீ என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனா போதும் அப்படிம்பாங்க. அவங்க கொடுக்குற ஒரு சாக்லேட் பேப்பரை கூட பத்திரமா மடித்து வைத்திருப்பார்கள். அவங்க ஏதோ கீழே துப்புற ஏதோ ஒரு பொருளை கூட எடுத்து பொக்கிஷ மாதிரி வச்சுப்பாங்க. ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அதை எடுப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது, இதோட பெரிய தொல்லையாக இருக்கு என்பார்கள். பிரியமானவர்களே, தொடக்கத்தில்
நமக்கு பல நேரங்களில் நம்முடைய பக்தி முயற்சிகள் அப்படிதாங்க இருக்குது. அந்தோணியாருக்கு நவநாள், ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள், அதுக்கு நவநாள், இதுக்கு நவநாள் என்று பக்தர்களுடைய வாழ்க்கை இங்கே நமக்கு மிக மிக எளிதாக இருக்கிறது. ஏன்னா அந்த பக்த நிலை அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. நல்ல மாலையை போட்டுக்கலாம், நல்ல கலராக ட்ரெஸ் போட்டுக்கலாம், நடந்து போவது கூட நம்மை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, பெருமைப்படுகிறார்கள். இன்னும் இப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலங்களுக்கு வந்து நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய சின்ன சின்ன உதவிகளை பக்தர்கள் என்கிற முறையில் செய்கிற பொழுது எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அதில் எந்த கஷ்டமும் இல்லை, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, சீடத்துவம் என்பது அதுவல்ல. இதை இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சீமோன் பேதுருவை பார்ப்போம். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருப்பார். இயேசு ஒரு படகு மேலே நின்று போதித்து கொண்டிருப்பார். அவருடைய பிரச்சனை அவருக்கு என்ன பிரச்சனை? மீன் பிடிக்க போனார், மீன் அதிகமாக கிடைக்கவே இல்லை. மனைவி கிட்ட என்ன பதில் சொல்லுவோம்? ஒருவேளை நாளைக்கு கடன் கொடுக்க வேண்டிய வந்தவனா என்ன பதில் சொல்லுவோம்? இப்படி நிறைய பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு வலைகளை எப்படியாவது சரி பண்ணிட்டு அடுத்தது மீன் பிடிக்கும் போது நிறைய மீன் பிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இயேசு அங்கே மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன நடக்கும்? இந்த மக்கள் எல்லாரும் கடந்து போயிடுவார்கள், வார்த்தைகளை கேட்டுட்டு அங்கிருந்து நகர்ந்து போய்விடுவார்கள். அப்போ இயேசு வந்து சீமோன் பேதுருட்ட கேட்பாரு, உங்களுடைய வலைகளை எடுத்துட்டு போயிட்டு ஆழத்தில் போடுங்க. உடனே இந்த மனுஷன் சொல்லுவார், நாங்கள் இரவு முழுவதும் மீன் பிடிச்சோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் போடுறேன் அப்படின்னு போடுவார். நிறைய மீன் கிடைக்கும். விவிலியத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, எந்த அளவுக்கு மீன்னா பக்கத்தில் இருக்கிற படகுகளுக்கு சைகை காட்டி வர சொல்லி 2 படகுகள் நிறைய நிரப்பி கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன? அப்போ இதுதானே உன்னுடைய பிரச்சனை? எதுக்காக கடவுளுடைய வார்த்தையை கூட கேட்காம நீ மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த? நிறைய மீன் எடுத்துட்டு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், இதுதானே உன்னுடைய வாழ்க்கை. இந்த எடுத்துக்கோ, உன் பிரச்சனை சரியா போயிடுச்சா அப்படிங்கிற பொழுது இப்போ அவர் சொல்வார், ஆண்டவரே இந்த பாவியை விட்டு அகன்று போ, இந்த பாவியை விட்டுட்டு போயிருங்க. அவர் என்ன தவறு செய்கிறார்? அவர் என்ன பாவம் செய்தார்? பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை கடவுளாலேயே அங்கே அறிவிக்கப்படுகிற பொழுது அதை கேட்க மனமில்லாது அவர் வாழ்க்கையை மட்டும் எண்ணிக்கொண்டிருந்தார். வலைகளை மட்டும் பரிசோதித்து அதை அங்கே சரி செய்து கொண்டிருக்கிறார். நாமளும் அப்படிதானே? நாமளும் அப்படிதானே? ஏதோ திருவிழா என்கிற பொழுது, கொடியேற்றம் என்கிற பொழுது அந்த கடவுளுடைய அப்படியே இதில் வந்து இறுக்கமாக உட்காந்துக்க நினைக்கிறோம். அதுதான் பக்தர் நிலை, அதுதான் பக்தர்கள் செய்கிற நிலை. பிரியமானவர்களே, ஆனால் இயேசு அங்கே அந்த பேதுருகிட்ட என்ன சொல்றாரு? இனிமேல் நான் உன்னை மனிதர்கள் பிடிப்பவனாக மாற்றுவேன், மனிதர்கள் பிடிப்பவனாக மாற்றுவேன். நம்ம பார்க்குறோம் முழுக்க முழுக்க அந்த அவருடைய வரலாறு, வாழ்க்கை முழுக்க திடீர்னு இயேசுவை கொண்டாடுவார். நீ மெஸ்ஸியா, வெரி குட், நீ பாறை அப்படிம்பார் இயேசு. இன்னொரு இடத்துல பார்க்கிற பொழுது, ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? உலகம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, எல்லாரும் உங்களை கொண்டாடுறாங்க, நீங்கள் ஏன் பாடுகள் படணும், சிலுவையில் அறையப்படணும்? வேணாம், ஓடி போ சாத்தானே அப்படிம்பாரு இயேசு. இன்னொரு இடத்துல பார்க்கிற பொழுது அந்த தாபோர் மலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உருமாறுகிறார். அப்போ அவர் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்துடலாம், உங்களுக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக நாங்கள் கூடாரம் அமைக்கிறோம், இங்கேயே தங்கிவிடலாம். பிரியமானவர்களே, பக்தர்கள் எப்பொழுதும் இப்படி தாங்க ஆசைப்படுறோம். ஆலயங்களுக்கு போகிறோம், அந்தோணியார் திருத்தலங்களுக்கு போகிறோம், பல்வேறு இடங்களுக்கு போகிறோம். கடவுளே எனக்கு இதெல்லாம் கிடைச்சிடணும், இதெல்லாம் கிடைச்சிடணும், இதெல்லாம் கிடைச்சிடணும், அடுக்கி வைத்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுதுமே ஒரு பிரகாசமான சூழலில், ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில், இன்னல்கள் துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நான் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிற ஒரு வாழ்வு
பக்தர்கள் வாழ்வு, பக்தர்கள் வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் இதற்காக வரல, பாடுகள் படுவதற்காக, சிலுவையில் அறையப்பட்டு உயிர் கொடுப்பதற்காக வந்திருக்கேன் போவார். இன்னும் அதே பேதுரு இயேசுவிடம் கேட்பார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் கேட்டு பாருங்க, ஏன் தவவோட போட்டிருக்கிறீங்க? என் குடும்பத்தில் இது நடக்கணும். ஏன் இதை அவனால கலந்துக்கிறீங்க? என்னுடைய வேண்டுதல் கிடைக்கணும். ஏதாவது ஒரு கருத்தை முன்வைத்து, ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து வாழக்கூடியவர்கள் பல நேரங்களிலே பக்தர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்போ நீங்கள் ஒன்று நினைக்கலாம், ஃபாதர், அப்பனா இந்த பக்தர்கள் நிலை தவறா? தவறு இல்லை. ஒரு குழந்தைக்கு தொடக்கத்தில் தேவையான ஒரு மனநிலை என்பது இந்த பக்தர்கள் மனநிலையாகத்தான் இருக்க முடியும். தொடக்க நிலை, அதை தெரிந்து கொள்கிற நிலை, கற்றுக்கொள்கிற நிலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு பக்தருக்குரிய நிலைதான். ஆனால் அது அந்த நிலையிலே இருந்து விடுவது தான் இங்கே சரியல்ல, முறையல்ல. பிரியமானவர்களே, கடவுள் இதை தான் அங்கே பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுவும் குறிப்பாக சீமோன் பேதுருவுக்கு இதை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். நமக்கு தெரியும், அந்த இரவு உணவு வேளையிலே எல்லாருடைய கால்களையும் கழுவி கொண்டு வருகிற பொழுது, ஆண்டவரே, நீ எதுக்குப்பா என்னுடைய கால்களை கழுவுறீங்க? அதுக்கு அவரும் பதில் சொல்லுவார், நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் என்றால் என் கால்களை மட்டுமல்ல, என் உடல் முழுவதையும் கழுவுங்கள் அப்படின்னு சொல்லுவார். உணர்ச்சி வசப்பட்டு உடனே இயேசு சொல்வார், சீமோன் பேதுருவே, நீ என்னை மறுதலிப்பாய், எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாய் அப்படின்னு இயேசு சொல்றார். என்னுடைய உயிரே போனாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுவும் நடக்கும். இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பார். பிரியமானவர்களே, இங்கே பக்தர்கள் மனநிலை பல நேரங்களில் அப்படிதாங்க. ஆலயங்களுக்கு வருவோம், ஆலய தேவையானதெல்லாம் செய்வோம். ஆனால் யாரோ ஒரு ப்ராட்டஸ்டாண்டு கூப்பிடுறாங்க, ஒரு ஜெப கூட்டத்தில் அது நடக்குது இது நடக்குது அப்படின்னொன்னே, என்ன எங்கள் ஃபாதர் லியோ ஃபாதர் பூச வைக்கிறார், அங்கே போயிடுவோம், ஓடிடுவோம். சீமோன் பேதுருவை போல நம்முடைய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய நற்கருணையை, நம்முடைய அந்தோணியாரை, நம்முடைய அன்னை மரியாளை, ஏராளமான புனிதர்களை புனிதைகளை தூக்கி போட்டுட்டு இன்னொரு சபைக்கு ஓடிவிடுவோம். மறுதலிக்கிற பேதுருவாக மாறிவிடுவோம். இதெல்லாம் பக்தர்கள் நிலை. பிரியமானவர்களே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிர்த்து விடுகிறார். உயிர்த்த உடனே சீடர்கள் பயந்து கிடக்கிறாங்க, அஞ்சி கிடக்கிறார்கள். அறைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும்போது நம்மால் பேதுரு என்ன சொல்றாரு? எப்பா, நான் வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு போகிறேன்னா, மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன். மறுபடியும் நான் மீன் பிடிக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். என்னுடைய வலைகளை சரி பண்ணி எடுத்துக்கிட்டு நான் போய் வலைகளை வீசி எப்படியாவது பொழைச்சிக்கணும், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும். நான் போகிறேன், வரவங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். பிரியமானவர்களே, இந்த இடத்தை யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்தாரோ அந்த பேதுரு இப்போ அங்கே இல்லை. அந்த பணியை விட்டுட்டு, அந்த சீடத்துவத்தை விட்டுட்டு, அது ஏதோ பிடிச்சிருந்துச்சு, கொஞ்ச நாள் அவர் கூட இருந்தேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்னு போகிற அந்த ஒரு நேரத்தில் இயேசு அவரை நிறுத்தி அவரோடு பேசுகிறார், உரையாடுகிறார், உறவாடுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாசகத்தை பார்த்தோம்னா இதுதான் நம்முடைய நற்செய்தி வாசகம். அப்போ கேட்பார், என்ன கேட்குறாரு? சீமோன் பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறியா? ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கேட்கிறார். சீமோன் பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறியா?
பிரியமானவர்களே, இங்க கடவுளுடைய அன்பை இங்க தாங்க நம்ம கொண்டாட வேண்டியதாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. தொடக்கத்தில் நான் சொன்னேன், இன்னைக்கு முதல் வாசகத்திலும் நாம் அதை தான் பார்த்தோம். ஒரு அழைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நானும் நம்முடைய தந்தை லியோ அவர்களும் குருவாக மாறுவதற்கு, வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நிறைய பேருக்கு குடும்ப தலைவனாக இருப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நிறைய பேருக்கு குடும்ப தலைவியாக இருப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களது அலுவலகங்களில், உங்களது பள்ளிகளில், நீங்கள் பணிபுரிகின்ற பல்வேறு இடங்களில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன், இது ஏதோ ஒரு ஒரு நிலை, ஏதோ இதை செஞ்சால் அது வந்துடும், இது செஞ்சால் அது போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலையோடு நாம் நின்று விடுகிறோம், தேங்கி விடுகிறோம். ஆனால் இது எப்பொழுது இயேசு விட்டு சென்ற ஒரு பணி, ஒரு சீடத்துவ பணி அப்படின்னு நாம் முடிவெடுக்கிறோமோ, அப்பொழுது என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, இதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளாக வரும். பிரியமானவர்களே, அதை தான் புனித அந்தோணியார் வாழ்ந்து காட்டினார். அவருக்கு அவ்வளவு எளிதாக இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய புனிதர்களுடைய வாழ்வியல்ல, அவர்களுடைய வரலாறுல எந்த புனிதராவது கஷ்டமே படாமல் இந்த அப்படி புனிதராயிட்டாங்களா? இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை புனிதராக இருந்ததுனால அவங்கள அப்படியே ரோஜா பூவில் படுக்க வச்சாங்களா? இல்லை. போராட்டம் தான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்ப இங்க என்ன ஒன்றை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எனக்கு எவ்வளவு இடையூறு வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், நான் அன்பு செய்பவரை இறுக்கமாக பிடித்து கொள்வதுதான் சீடத்துவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஏதோ அந்தோணியாருடைய கொடியேற்றிட்டு விழா கொண்டாடிட்டு அப்படியே கடந்து போவது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து அதை செய்து காட்டினார். என்னுடைய மகனே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். என்னுடைய மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னுடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன். அதான் இன்னைக்கு நற்செய்தியில் பார்த்தோம். என்னை அன்பு செய்கிறவர் நான் சொல்கிற வார்த்தையை கேட்பார், நான் சொல்கிற வார்த்தையை கேட்பார். அப்போ அவருடைய வார்த்தையை யார் கேட்டு அதன்படி வாழ்கிறார்களோ அவர்கள் சீடர்கள். பிரியமானவர்களே, அப்ப சீடத்துவம் என்பது பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வு அல்ல. ஏதோ ஒரு தாபோர் மலையில கடவுளுக்கு முன்பாக அப்படியே பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கிற, செல்ஃபி எடுத்துக்கொள்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. கடவுள் என்னை இதன் வழியாக ஆசீர்வதித்திருக்கிறார், அதன் வழியாக என்னை நிறைவு செய்திருக்கிறார் என்று வெறுமனே சாட்சியத்தை, என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒப்பித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அது பக்தர்களுடைய வாழ்வு. ஆனால் சீடத்துவ வாழ்வு என்பது கடைசியாக இந்த சீமோன் பேதுருவை தலைகீழாக சிலுவையில் தொங்கவிட்டு கொலை செய்தார்களே, நான் இயேசுவினுடைய சீடன் அப்படிங்கிறத அங்கேதான் அவர் உறுதிப்படுத்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவினுடைய அன்பை இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் நான் பரப்பிக்கொண்டே இருப்பேன், அதற்காக உயிரையும் கொடுப்பேன் என்று புனித அந்தோணியார் வாழ்ந்தாரே, அதுதான் சீடத்துவம். அன்னை மரியாள் இயேசுவினுடைய அந்த கருவை வயிற்றில சுமந்த நாள் முதல் எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள். கடைசியில் கல்வாரி மலையில் அவர் தொங்கிய பொழுது எவ்வளவு அசிங்கப்பட்டு இருப்பார். அதுதான் சீடத்துவம். பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களில் ஒரு நல்ல பக்தர்களாக இருக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் சீடர்களாக இருப்பதற்கு அல்ல. இங்கே நான் எதை ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், என்னை பார்க்க வந்த நபர் 42 வருடம் என் மனைவி நான் அவள் கூடவே வாழ்ந்ததை விட இந்த நேரத்திலும் என்னை இன்னைக்கு நடு ரோட்டில் நிறுத்திவிட்ட பிறகும் கூட நான் அவளை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறாரே, அதில் அடங்கி இருக்கிறது சீடத்துவம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால்,
உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிற பொழுதும் நீங்கள் அவர்களை அன்பு செய்கிறீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த சீடத்துவ வாழ்வுக்கான அடையாளம். உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ உங்களை கண்டுகொள்ளாத சூழ்நிலையிலும் கூட அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்தோணியாருடைய திருத்தலத்தில் முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதுதான் இயேசு சொல்லி கொடுத்த சீடத்துவ அடையாளம். யாரோ ஒருவர் உங்களை அவமானப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்ட பிறகும் அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களது மனது ஆசைப்படுகிறது என்றால் அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடத்துவ வாழ்வுக்கான அடையாளம். ஆம் பிரியமானவர்களே, யாரோ ஒருவர் கொடுக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பது பக்த நிலை. அத்தகைய ஒரு வாழ்வுக்காக உங்களையும் என்னையும் இயேசு அழைக்கவில்லை. மாறாக அவர்கள் துன்பத்தையே கொடுத்தாலும் கூட, அவர்கள் வேதனையே கொடுத்தாலும் கூட, அவர்கள் கண்ணீரையே கொடுத்தாலும் கூட அவர்களுக்காக மீண்டும் மீண்டும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அப்பொழுது கடவுளுக்குரிய அந்த நிலையிலே இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது மற்றவர்களை அன்பு செய்வதற்காக, மற்றவர்களை நேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்வு. நீங்கள் அன்பு செய்வதற்காக மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் நேசிப்பதற்காக மட்டுமே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனால் அன்பு செய்வதனாலேயே நேசிப்பதனாலேயே நீங்கள் கவலையடைந்து கொண்டிருக்கிறீர்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் அன்பு செய்கிறவர்கள் நேசிக்கிறவர்கள் கடவுளாகி கொண்டிருக்கிறார்கள். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். ஒவ்வொருவரையும் நீர் தயவாய் கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்து காத்திட புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, என் புனிதர் அந்தோணியாரின் கொடியேற்ற விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாங்கள் அவர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய நற்பண்புகளை நாங்கள் கடைப்பிடிக்கவும் இறைவார்த்தையின் வழியில் இறை அன்பை சுவைத்து வாழவும் தேவையான வரம் தந்து காத்தருள புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மேலும் இன்று எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணி பவுலா ஜெயக்குமார் மாதா தொலைக்காட்சி மற்றும் அருட்பணி லியோ டோம்னிக் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் உமது பணியை செய்ய தேவையான அருட்கொடைகளை வழங்கி காத்திட வரமருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் குழந்தை செல்வங்கள் ஆசீர்வதியும். இப்புதிய கல்வி ஆண்டில் அவர்கள் இறை ஞானத்தை பெற்று பெற்றோருக்கும் பெரியவருக்கும் மதிப்பளித்து நல்ல முறையில் கல்வி கற்கவும் இவ்வுலக சிற்றின்பங்களை விடுத்து வாழ தேவையான வரம் அருள புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் சுயநலம் துறந்து பிறநலம் பேணவும் மக்கள் முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்லவும் தேவையான வரங்களை தந்திட புனிதர் அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே, இந்த உலகத்தை அன்பு செய்வதற்காக நேசிப்பதற்காக பிறந்தவரே, இதோ உம்முடைய சீடர்களாக
நாங்களும் வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை உணர்ந்து கொள்கிறோம். நாங்கள் இருக்கிற நிலையிலே குறிப்பாக எங்களது சமூகத்தை அன்பு செய்ய, எங்களது குடும்பத்தை அன்பு செய்ய, நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களை அன்பு செய்ய, இந்த இயற்கையை அன்பு செய்ய தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும். ஏதோ ஒரு பக்தர்களாக அல்லாமல் உம்முடைய சீடர்களாக சீடத்திகளாக என்னாலும் நிலைத்து நின்று உம்முடைய அன்பிலே வாழ எங்களோடு இருந்து வழி நடத்தும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எங்களது பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. அதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவார். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றே, இறைவினை காண விளைகின்றே. உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லோரும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டே இறைவா என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் அமைவதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே,
என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நிகழ்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து முது திருமுகவழியில் நுழைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும், குறிப்பாக இந்த நாளில் நாங்கள் குடியேற்ற விழாவை கொண்டாடுகும் எங்களுடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்தும் வரமுறையை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பை அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இறக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலக மக்களின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். இந்த தெய்வமே அன்பு செய்வதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவர், அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தவர். நம்மையும் அழைக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு தெய்வம் உணவாக வந்தான், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீல, நான் இங்கு புலம்பாடினே. தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாடினேன். உன்னன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம்.
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன். மன்னாரி காண மகிழ்வெண்ணையால உனக்காக யாழ் மீட்டினேன். இன்பம் நீங்காதோ துன்பம் உன்மாண்பு நிறைவானது, உன்னாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும் என்னாரில் ஆனந்த ராகம். ஆண்டவரே, விண்ணக உணவாள் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், தெரியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், தெரியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துயரங்களோ, சோதனையோ, வேதனையோ. துன்பங்களோ, துயரங்களோ, சோதனையோ, வேதனையோ. பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், செவியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும்.
பிணியோ ஊனங்களோ மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவன் நலம் தருவார் பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவன் நலம் தருவார் நம்புங்கள் எதியுங்கள் நல்லது நடக்கும் நம்புங்கள் எதியுங்கள் நல்லது நடக்கும் தந்தை மகன்